நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கவலையே இந்த வயிறு தான். அதுலயும் இந்த மேல் வயிறு கூட எக்ஸசைஸ் பண்ணா டக்குன்னு குறைஞ்சிரும். ஆனா இந்த அடிவயிறு இருக்கே, அது ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கும். அதை எப்படி குறைக்கிறது? அதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணா ரிசல்ட் கிடைக்கும்? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடிவயிற்று தசைகளை வலுவாக்க 5 சூப்பர் பயிற்சிகள். நமது உடல்வாகு நேராக இருக்கவும், முதுகெலும்பை பாதுகாக்கவும், அன்றாட வேலைகளை சுறுசுறுப்பா செய்யவும் அடிவயிற்று பயிற்சிகள் மிகவும் அவசியம். முதல்ல லெக் ரைசஸ். இதில் காட்டப்படுவதைப் போல் நீங்கள் கால்களை தூக்கி இறக்க வேண்டும். கால்களை இறக்கும் போது அவை தரையில் படக்கூடாது. இப்படி செய்வதால் அடிவயிற்று தசைகளில் அழுத்தம் குறையாமல் இருக்கும். நல்ல பலனும் கிடைக்கும். அடுத்து ரிவர்ஸ் கிரன்ச்சஸ். கால்களை மடக்கி இடுப்பை தூக்கும் இந்த பயிற்சியில் இடுப்பை கீழே இறக்கும் போது முதுகு தரைக்கு மிக அருகில் வர வேண்டும். ஆனால் தரையில் முழுமையாக படக்கூடாது. இது அடிவயிற்று தசைகளில் அழுத்தத்தை தக்க வைக்கும். அடுத்து பைசைக்கிள் கிரன்ச்சஸ். சைக்கிள் மிதிப்பது போன்ற இந்த பயிற்சியை ஒவ்வொரு பக்கமும் மாறி மாறி 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை செய்யலாம். அடுத்து வி அப்ஸ். உடல் வி வடிவில் வருவது போன்ற இந்த பயிற்சியை செய்யும் போது அந்த நிலையில் சில நொடிகள் அப்படியே இருங்கள். அப்படி இல்லை என்றால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இதை பயிற்சி செய்யுங்கள். அடுத்து மவுண்டைன் கிளைம்பர்ஸ். இந்த பயிற்சியை செய்யும் போது வயிற்று பகுதியை இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும். கைகளுக்கு அதிக அழுத்தம் தராமல் இருக்க 20 முதல் 30 வினாடிகள் வரை தொடர்ந்து கால்களை அசைக்க வேண்டும். கைகளை ஊன்றும் போது முழங்கால்களை லாக் செய்யாதீர்கள். இது மூட்டு வலியை தவிர்க்க உதவும். இந்த பயிற்சிகளை செய்து உங்கள் அடி வயிற்றை குறைத்திடுங்கள். நன்றி.